கன்னி ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடங்கவுள்ள நிலையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி வந்து அமர்கிறார். இந்த ஆண்டு பல்வேறு மாற்றங்களைத் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் உள்ளார். வரும் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் 29ஆம் தேதியன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டச் சனி தொடங்குகிறது. கன்னி ராசியைப் பொறுத்தவரை 5ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் சனி பகவான் அதிபதியாகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி வந்து அமரும்போது இதனை கண்டச் சனி என்றுதான் ஜோதிட ரீதியாக கூறப்படும். பொதுவாக ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது கொடுக்க கூடிய பாதகமான பலன்களை குறிப்பாக கன்னி ராசிக்கு கொடுக்கும்போது குறைவாகத்தான் இருக்கும். ராசியாதிபதி புதனுக்கு இந்த சனி என்பவர் நட்பு கிரகமாக வருவதாலும் ஸ்தானத்தில் பார்த்தால் பஞ்சமாதிபதியாக வருவதால் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தம பார்வையாக கன்னி ராசிக்காரர்களை பார்க்கிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக புதன் இருப்பதால் நீங்கள் பொதுவாக மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். நூதனமான விஷயங்களை நன்றாக யோசிப்பீர்கள். மின்னல் வேகத்தில் செயல்படுபவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பது போல தோன்றும். இனிமேல் நீங்களே கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக உள்ளது. சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வீடு, வாகன விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். எதனால் பிரச்சனை என்பது தெரியாமல் நேரம், பொருளை சுற்றி சுற்றி செலவு செய்வீர்கள். வயதை அனுசரித்து தாய்க்கு உடல்நிலை பிரச்சனை, உத்தியோகத்தில் பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை, புதிய வியாபாரம் தொடங்குவீர்கள். வெளியாட்களை குடும்பத்துக்குள் விடுவதை தவிர்க்க வேண்டும். வருமானம் விருத்தியாகும். அலைச்சல் அதிகரிக்கும், ஆனால் அதற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வாழ்க்கை, கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும். கணவன் மாணவி உறவு சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். அவர் பாசத்தை நீங்கள் உணரலாம். பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கலாம். சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை காணலாம். உறவில் மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரலாம். சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும். இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் ஏதாவது வாங்கினால் அதன் மூலம் பயனுள்ளதா என்று யோசிக்க வேண்டும். உடல்நிலையிலும் வயதை அனுசரித்து ஆர்த்தோ, அடிவயிறு, கேஸ்டிரிக் பிரச்சனை, ஒற்றை தலைவலி போன்றவை ஏற்படும். வியாபார கூட்டாளிகள் கடைசி நேரத்தில் முதலீடு இல்லை என்று கூறும் நிலை ஏற்படும். வேலையில் எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும். சனி பகவான் புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் முயற்சிகளில் முடங்கிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராசிக்கு அதிபதியாக உள்ள புதனே 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதால் தொழில், ஜீவனம், வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்வதன் மூலமாக 7ஆம் வீட்டு சனியின் தீய பலன்களை கடந்துவிடலாம். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தை உடல்நிலை கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம். என்றாலும் மனம் தளராதீர்கள். நேர்மறையாக இருங்கள். பணிகள் மலை போல குவியலாம். எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம். தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும். தவறான புரிந்துணர்வைத் தவிர்க்க வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் குறுக்குவழிகள் பலனைத் தர வாய்ப்பில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியை பெற்றுத் தர முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடும். வருமானம் சீராக இருக்கும். உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இது எதிர்காலத்தை திட்டமிடச் சிறந்த நேரமாகும். புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியைத் தரும்.
உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம். பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும். ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளைத் தரலாம், ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்கவும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும். மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம். மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும். அதன் மூலம் நல்ல பலன் கிட்டும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும். கன்னி ராசி மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம். ஆராய்ச்சித் துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாகத் தெரிகிறது. உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் ஸ்லோவாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். வேகமாகவும் விவேகமாகவும் இயங்க வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று ஒத்திவைக்க கூடாது. பெண்கள் திருமண விஷயங்களில் இல்லாததை இருப்பது போல காண்பீர்கள். வரன்களை டபுள் செக் செய்து கொள்வது நல்லது. பரிகாரங்கள் ராசியாதிபதி புதன் என்பதால் நித்தியமாக மகாவிஷ்ணு வழிபாடு, பிரதானமான பெருமாள் கோயில்களில் வழிபாடு செய்வது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகத்தின் பாதிப்புகள் குறையும். மாற்றுத் திறனாளிகளுக்கு, துப்புரவு பணியாளர்களுக்கு, முதியவர்கள், கணவரை இழந்தவர்களுக்கு உதவி செய்வது நன்மை பயக்கும். 100க்கு 60% நன்மையைத் தரும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும்.